சென்னையில் பூந்தமல்லி வடபழனி இடையே மெட்ரோ ரயில் இயக்க ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் அனுமதி அளித்திருக்கிறார். அந்த நன்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். இது பற்றிய விரிவான தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் மணிவண்ணன் நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம் மணிவண்ணன், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. புறநகர் பகுதிகளில் இருக்கக்கூடிய பயணிகள் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட பூந்தமல்லி வடபழனி இடையே மெட்ரோ ரயிலை இயக்குவதற்கான அனுமதியை ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் ஏஎம் சௌத்ரி தற்பொழுது வழங்கியிருப்பதாக மெட்ரோ ரயில் நிர்வாக அதிகாரிகள் சார்பில் தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில போக்குவரத்து நெரிசலை குறைப்புதல முக்கிய பங்காற்றி வரும் மெட்ரோ ரயில் சேவையின் 2ஆம் கட்ட பணிகள் என்பது மாதவரம் முதல் சிறிசேரி சிப்காட் வரையிலும், பூந்தமல்லி முதல் சென்னை கலங்கரை விளக்கம் வரையிலும், அதே போல மாதவரம் முதல் சோழிங்கநல்லூர் வரையிலும் 3 வழித்தடங்கள்ல 118.9 கிலோமீட்டர் தொலைவிற்கு பணிகள் நடைபெற்று வருகிறது. இதுல பூந்தமல்லி முதல் கலங்கரை விளக்கம் வரை உள்ள வழித்தடம் 4ல தான் 26 கிலோமீட்டர் தூரத்திற்கு மெட்ரோ ரயில் பணிகள் நடந்து வருகிறது. முதற்கட்டமாக பூந்தமல்லி முதல் வடபழனி வரையிலான இதுல ஆளில்லா மெட்ரோ ரயில் சேவை என்பது விரைவில் தொடங்க உள்ளது. இந்த நிலையில்தான் இந்த மாதம் ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் 4 நாட்கள் இந்த வழித்தடத்தில் ஆய்வை மேற்கொண்டார். பல்வேறு ஆய்வுகளை ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் ஏஎம் சௌத்ரி அவர்கள் மேற்கொண்ட நிலையில தற்பொழுது அனுமதி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அவர் ரயிலை 80 முதல் 90 கிலோமீட்டர் வேகத்தில் ஆளில்லா மெட்ரோ ரயில் சேவையை இயக்கி ஆய்வு மேற்கொண்டார். அது மட்டும் இல்லாமல் அவசர காலங்களில் கட்டுப்பாட்டு மையத்தை தொடர்பு கொள்ளும் வசதி, தீ விபத்து ஏற்பட்டால் செயல்படும் புகை கண்டறியும் கருவிகள், ரயிலின் அடியில் உள்ள உபகரணங்களில் ஏதேனும் கோளாறு ஏற்பட்டால் செயல்படும் பாதுகாப்பு அமைப்புகள், ரயிலின் இழுவை அமைப்பு சரியாக இயங்குகிறதா என்பது குறித்து பல்வேறு ஆய்வை ஏஎம் சௌத்ரி மேற்கொண்ட நிலையில தற்பொழுது அனுமதியை ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் வழங்கியிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து விரைவில் பூந்தமல்லி பைபாஸ் முதல் வடபழனி இடையே மெட்ரோ ரயில் சேவை தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பூந்தமல்லி பைபாஸில் இருந்து போரூர் வரை இருக்கக்கூடிய அந்த 10 ரயில் நிலையங்கள்ல மெட்ரோ ரயில் என்பது நின்று செல்லும். அதே போல போரூரில் இருந்து வடபழனி வரை நேராக வரும். ஏனால் அங்கு இருக்கக்கூடிய ரயில் நிலையங்கள் தற்பொழுது கட்டப்பட்டு வரக்கூடிய நிலையில விரைவில், அதாவது ஆகஸ்ட் அல்லது செப்டம்பர் மாதத்துல முழுவதுமாகவே ரயில் நிலையங்கள்ல ரயில்கள் நிற்கும் என்றும் மெட்ரோ ரயில் நிறுவன அதிகாரிகள் சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில புறநகர் பகுதி பூந்தமல்லி, ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இன்பச் செய்தியாக இது தற்பொழுது அமைந்திருக்கிறது. உங்களுடைய அண்மை தகவலுக்கு நன்றி மணிவண்ணன்.